சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலில் படையல் போட்டு வணங்கும் போது கட்டாயம் அந்த படையலில் இருக்க வேண்டிய 3 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு படையல் முறைகள் இருக்கும். ஒரு சில குலதெய்வ கோவிலில் சர்க்கரை பொங்கல் வச்சு படையல் போடுவாங்க. ஒரு சில குலதெய்வ கோவிலில் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வைத்து, அதாவது வெள்ளை பொங்கல் வைத்து படையல் போடுற முறைகள் இருக்கும். ஒரு சில கோவில்களில் அசைவ படையல், ஒரு சில கோவில்களில் சைவ படையல் அப்படின்னு ஒவ்வொரு கோவில்களுக்கும் படையல் முறைகள் அப்படிங்கிறது மாறுபட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய இந்த படையல் முறைகளில் கட்டாயம் இந்த 3 பொருட்கள் இருக்கும்போது நம்மளுடைய குடும்பத்திற்கும் குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைப்பதை கண்கூட நம்மளால் பார்க்க முடியும். முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குலதெய்வ கோவிலுக்கு நிறைய மாலைகள், நிலை மாலை, சுவாமிக்கு மாலை, அனைத்து தெய்வங்களுக்கும் மாலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வேணாலும் வாங்கிட்டு போனாலும் நம்ம குலதெய்வத்திற்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாசனை மலர்கள், அதாவது அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு, அதாவது ஒரு முழமாவது மல்லிகை பூ அப்படிங்கிறது உங்கள் படையலில் கட்டாயம் இடம்பெற வேண்டும். நீங்கள் அந்த எல்லையிலேயே போய் வாங்கினாலும் சரி, அந்த கொஞ்சோண்டு மல்லிகை பூவாவது நம்ம தெய்வத்திற்கு நம்ம கையால் கொடுக்கும்போது அந்த தெய்வம் மனம் மகிழ்வதை உங்களால் அந்த எல்லையிலேயே உணர முடியும். இப்போ உள்ள காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்துருச்சு, மாலைகள் கடைகள்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வாசனை மலர்களை பறித்து அவங்க கையாலேயே பூ கட்டி கொண்டு போய் சுவாமிக்கு சாற்றுவாங்க. அது அவங்களுக்கு பரம திருப்தியாகவும் அதிக நற்பலன்களையும் பெற்று தந்தது. அதனால் நீங்களும் முடிந்த அளவுக்கு வாசனை மலர்கள் கொஞ்சமாவது உங்கள் குலதெய்வத்திற்கு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. இப்போ இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டிலலாம் படையல் போடுறோம், இல்லை சுவாமியை குலதெய்வத்தை வணங்குறோம் அப்படின்னா என்ன செய்வோம்? 2 பக்கமும் விளக்கு வைத்து நடுவில் சுவாமிக்கு படையல் போடுவோம். இதுதான் சரியான முறை. ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இலை விரித்து படையல் போடும்போது 2 பக்கமும் விளக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இருக்குது. ஏன்னா தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வ வழக்கங்களில் ஒன்று. அப்படி தீபங்களில் ரொம்பவே சிறந்த தீபமான இந்த மாவிளக்கை நம்ம குலதெய்வ எல்லையில் போய் செய்ய வேண்டும். மாவிளக்குனா எப்படிங்க செய்கிறதுன்னு கூட ஒரு சிலர் கேட்குறாங்க. ஈர அரிசியை இடிச்சிட்டு வெல்லம்லாம் நல்லா துருவி எடுத்துகிட்டு போய் குலதெய்வ எல்லையில் நெய், ஈர அரிசி மற்றும் வெல்லம் கலந்து நம்ம குலதெய்வ எல்லையில் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் போது நமக்கு அப்படி ஒரு திருப்தி ஏற்படும். அது மட்டும் இல்லை, முன்னோர்கள் செய்த அதே வழிபாட்டை நாமும் பின்பற்றும் போது நமக்கு அதீத பலனும் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். இதுவரைக்கும் நான் மாவிளக்கு போட்டதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இனி வரும் காலங்களில் மாவிளக்கு செஞ்சு குலதெய்வ எல்லையில் மாவிளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண் கூட உணர முடியும். இப்போ மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பல அம்மன் கோவில்கள்லையும் இப்பயுமே பல கோவில்களில் இது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானகம். பானகம் அப்படிங்கிறது அனைத்து குல தெய்வங்களுக்குமே ரொம்ப 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 உகந்தது. அந்த காலத்துலலாம் குடும்பமாக போகும்போது ஒருத்தவங்க பொங்கல் வைப்பாங்க, இன்னொருத்தவங்க பானகம் செஞ்சிகிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க மாவிளக்கு செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சு குலதெய்வ படையல் நேரத்தில் எல்லாம் அப்படியே நிறக்க வச்சு அந்த பானகத்தையும் வச்சு சாமிக்கு படையல் போட்டுட்டு அடுத்து குலதெய்வ கோவிலுக்கு வர்றவங்க அனைவருக்குமே பானகம் கொடுக்கறது. ஒரு சிலர் மோர் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட முழு ஈடுபாட்டோட செஞ்ச ஒரு வழிபாடு. நான் பானகம் நான் எல்லாத்துக்கும் வர ஜனங்களுக்கு நான் கொடுக்குறேன்ப்பா, வர்றவங்களுக்கு நான் மோர் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க குடும்ப முறைப்படி இது எங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக நாங்கள் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி வம்சமாக செய்கிறவங்களும் இருக்காங்க. குலதெய்வ எல்லையில் பானகம் செஞ்சு உங்கள் குலதெய்வத்திற்கு படையலில் வச்சு வந்தவங்க உங்களால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, குறைஞ்சது ஒரு 5 பேருக்காவது கொடுத்து நீங்களும் வணங்கி பாருங்கள். உங்கள் குலதெய்வத்தை முழுமையாக வணங்கிய திருப்தியும் உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கிற எந்த வேண்டுதலாக இருந்தாலும் ரொம்பவே சீக்கிரம் நிறைவேறுவதையும் உங்களால் உணர முடியும்.
அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது இந்த 3 பொருட்கள் உங்கள் படையலில் இருக்கிற மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படுவதை உங்களால் கண்கூட உணர முடியும். இந்த 3 படையல்களில் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு கட்டாயம் வைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.